அப்படின்னு சும்மா சும்மா கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லலான்னு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் சொல்ல போகிற விஷயமும் திராவிடம் தான். நேற்று எங்கள் சேகர் சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு. நீங்கள் மதித்தோடருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்கல்ல, அது கரெக்டு, ஆனால் வார்த்தைகள் பயன்படுத்தினது தப்புன்னு சொன்னார். அந்த வார்த்தையை இனி பயன்படுத்தாதீங்க, ஏன்னா வயதானவர்கள் எல்லா பக்கமும் இருக்காங்க, அப்படி ஒருமையில நம்ம பேசக்கூடாதுன்னு சொன்னார். எங்களுக்கோ அளவு கடந்த கோபம் இருக்கு, அதுக்காக அவங்கள மாதிரி நாம இருந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னார். புன்னகையின் ஆசிரியரும் அதையே தான் சொன்னார். நம்ம சாஃப்டாக தான் பேசணும், ஹார்ஷாக ஒரு வார்த்தை கூட பேசிடக்கூடாதுன்னு சொன்னார். இன்னும் சொல்லணும்னா இன்னைக்கு காலையில் ஃபோன் ஒன்று வந்துச்சுங்க. எங்கள் மதித்தோடருடைய அம்மா பேசுனாங்க. உங்களுக்கு அப்படி சொன்னால் புரியாது, காந்தலட்சுமியுடைய அம்மா பேசுனாங்க. இப்போ புரியுமா? சரி, அம்மா கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கெத்த ஏதோ வாழ்த்த போகிறாங்க அப்படின்னு நினச்சி தான் ஃபோன் எடுத்தேன். நல்லா இருக்கியாம்மான்னு கேட்டாங்க. நல்லா இருக்கேங்கம்மான்னு சொன்னேன். எப்பவுமே நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொன்னாங்க. என்னங்கம்மான்னு கேட்டேன். இப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா அப்படின்னு சொன்னாங்க. முறையாக எனக்கு பயம் வந்துச்சு, இங்கே தப்பாக பேசிட்டோமோ அப்படின்னு. ஏங்கம்மா என்னாச்சுன்னு கேட்டேன். மரியாதை குறைவா யாரையும் பேச வேண்டாமா. அந்த வார்த்தையை கேட்டதும் ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டேன். என்னடா திராவிடம் திராவிடம்னு சொல்றீங்க, இதுதாண்டா திராவிடம் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா அப்ப இருந்த மனநிலையில என்னால் அடுத்த வார்த்தை அம்மாட்ட பேச முடியல. நீங்க எல்லாருமே என் பிள்ளைங்க தான். என்னைக்காவது ஒரு நாள் பெரியார் யாரையாவது ஒருத்தங்களை மரியாதை குறைவா பேசியிருக்காரா? ஆசிரியர் அப்படியெல்லாம் பேசி பார்த்துருக்கீங்களா? அருள்மொழி அம்மா பேசுறத கேட்டிருக்கீங்களா? அவங்க எப்போவாது இந்த மாதிரி பேசி பார்த்துருக்கீங்களா? நம்ம கிட்ட கருத்துக்களே அவ்வளவு இருக்கு, அந்த கருத்துக்களை பேசணும்னாலே நமக்கு வாழ்க்கையே பத்தாது, அப்புறம் எதுக்கு நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை விடணும் அப்படின்னு கேட்டாங்க. தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான். அந்த வயசான சின்ன பையன்னு சொன்னது தப்பு தான், சொல்லியிருக்க கூடாது. சரி, இனிமேல் இந்த தவறு நடக்காம நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் எனக்கு மட்டும் அம்மா சொல்லல, நம்ம தோழர்கள் எல்லாத்துக்கிட்டையும் தான் அம்மா சொன்னாங்க. அதனால நம்ம பார்த்து பேசிக்கலாம். முயற்சி பண்ணுவோம், நம்ம வாயடங்குமான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக முயற்சி பண்ணி அந்த மாதிரி வார்த்தைகளை வராமல் பார்த்துக்கணும். இப்போ அந்த ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கட்சியில் இருக்கிற நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. சொல்றாருல்ல, இவருக்கு எத்தனை பேர் கூட படுத்து எனக்கு சர்டிஃபிகேட் சான்று கொடு. ஐயோ ஐயோ, அவர் பெரிய ஆய்வாளராமா, இயற்பெயரை கண்டுபிடிச்சிட்டாராமா. அவருக்கு இவ்வளோ விஷயம் தெரியணும் அப்படின்னா பழனியில ஏதோ ஒரு திராவிட இயக்கத்தில் அவர் இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தாதான் மதிவதனி தோழருக்கு பேர் வைக்கும் போது அவர் அங்க இருந்திருக்க முடியும். காந்தலட்சுமி அவள் தான் நீ சொல்றது. மதிவதனி தேசிய தலைவர் பேரை சொல்ல, மனைவி பேரை சொல்ல வரல. அவ இயற்பெயர் காந்தலட்சுமி, அவ இயற்பெயர் காந்தலட்சுமி, மதிவதனி பேரை வச்சுக்கலாம். இந்த அப்படியே ரொம்ப இயல்பா போற போக்குல ஒரு பொய்யை அப்படியே தெளிச்சு விட்டு போக வேண்டியது. சரி, மதிவதனி தோழருக்கு இப்படி ஒரு பேர் வச்சிங்கல்ல, எதுக்காக வச்சிங்கன்னு அவர்கிட்ட கேளுங்களேன். டாக்டருக்கு படிங்கன்னு மதிவதனி தோழர் சொல்றாங்களாமா. அதாவது தோழர் டாக்டருக்கு படிக்கிறேன்னு சொல்லல, அந்த பெரியவரோட பேத்திய டாக்டருக்கு படிக்க சொல்லிட்டாங்களாமா. அதாவது அவரோட பேத்திக்கிட்ட தான் பேசுறாங்க, நீங்க டாக்டருக்கு படிங்கம்மா. உங்க தாத்தாவோட அண்ணன் இருக்கார்ல திரு சீமான் அவர்கள், இப்ப நான் சீமான்னு சொல்றதுக்கு காரணம் நீங்க காந்தலட்சுமின்னு பேர் யூஸ் பண்ணீங்கல்ல, அதனால இயற்பெயர் தான் சொல்லணும் அப்படின்னா நான் சைமன்னு சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ அந்த சைமன் இருக்கார்ல, அவரோட பசங்களை படிக்க வச்சுட்டு இருக்காரு. அவரோட தம்பி பேத்தியத்தான் மாடு மேயுங்கன்னு சொல்றாரு. இப்ப நான் தம்பின்னு சொன்னது யாருன்னு உங்களுக்கு தெரியல. இந்த ஆய்வாளர் இருந்தார்ல அந்த பெரியவர், அவரைத்தான் தம்பின்னு சொன்னேன். அவர் தான் சீமானுடைய தம்பி. உடனே யாராவது வந்து திமுக பெண்களை பத்தி யாரும் பேசலையா அப்படின்னு கேட்பீங்க. உடனே நீங்க 2-3 பேரெல்லாம் சொல்லுவீங்க. அவங்க பேசின உடனே அவங்களையெல்லாம் அந்த கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கண்டனம் சொல்லி நீங்க பேசினது தப்புன்னு அவங்கள உணரவும் வச்சிருக்காங்க. அவ்வளவு ஏன், எங்க திமுகவின் அறிவுச்சுடர் அண்ணன் ராசா இருக்காருல்ல, அதுதான் நம்ம தவளப்பாடியார் பழனிசாமியை பத்தி. பாத்தீங்களா, ஃப்ளோல வந்துருச்சு. எடப்பாடியார் பழனிசாமியை பத்தி. அம்மா மன்னிச்சுக்கோங்கம்மா, இதெல்லாம் ஃப்ளோல வருது, நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க பண்ணிடுவேன். திரு எடப்பாடியாருடைய தாயை பத்தி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ணா ராசா அடுத்த நாளே நான் அவ்வாறு சொல்லவில்லை, ஒருவேளை அது அப்படி உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நம்ம முதல்வர்ல இருந்து கனிமொழி மேடம் வரைக்கும் எல்லாருமே கண்டனமும் சொன்னாங்க. எலெக்ஷன் கமிஷன் வழக்கம் போல ஒருபடி மேல போய் ராசாவுக்கு ஒரு நாள் தடை விதிச்சாங்க. ஆனா இதுல என்ன ஹைலைட்டான விஷயம்னா, எடப்பாடியார் அவர்கள் எல்லா இடத்துலயும், அதுக்கப்புறம் அவர் போற எல்லா இடத்துலயுமே இதே வார்த்தைய அவரே சொல்லி 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 ஓட்டு கேட்டுட்டு இருந்தாரு. எங்க அம்மாவும் சொல்லிட்டாங்க, எங்க அம்மாவும் சொல்லிட்டாங்க, எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுங்க, எங்க அம்மாவும் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஓட்டு கேட்டுட்டு இருந்தாரு.
எங்க அம்மாவை சொன்னது கூட பரவாயில்ல, ஓட்டு போடாம விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணா ஆராசா எதுக்கு சாரி கேட்டாரு அப்படின்னு நமக்கு தோணுச்சு. எதுக்குன்னு நீங்க சாரி கேட்டாங்க, அவர் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காருன்னு அப்படின்னு இருந்தது. இதே மாதிரி எங்க துணை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி இன்னொரு வார்த்தை சொன்னாரு. அவ்வளவுதான். சொல்லி 1 மணி நேரத்துல கனிமொழி தோழர்ல இருந்து எல்லாருமே கண்டனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். எங்க துணை முதல்வரும் அதுதான்டா திராவிட பாரம்பரியம்னு சொல்றது, கண்ட்ரோல் பண்ணு, அந்த டாவை எடுத்துருங்க, இதுதான் திராவிட பண்பாடுன்னு சொல்றது. பாரம்பரியம் கலாச்சாரம்னு நீங்க எதையெல்லாம் சொல்றீங்களோ அதுக்கு பேரெல்லாம் இதுதான். ஏன்னா எங்களுடைய ஒட்டுமொத்த யூனிவர்சிட்டியும் தந்தை பெரியார். அவரு எவ்வளவு சின்னவங்களா இருந்தாலும் வாங்க போங்கன்னு தான் பேசுவாரு. அங்கிருந்து வந்த பழக்கம் இது வரைக்கும் எங்க கிட்ட இருக்கு. அப்புறம் ஏன் உங்ககிட்ட இல்லாம போச்சுன்னு எங்களை பார்த்து கேக்குறீங்களா? நாங்க என்னங்க பண்றது? திராவிட அரசியலை பேசலான்னு போகும்போது அதுக்கு தடையா வந்து நிக்கிறதே இந்த சைமன் தானே. ஏங்க யாராவது வந்து எங்க அப்பாவை திட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம்? வேடிக்கை பார்த்துட்டா நின்றுட்டு இருப்போம். திட்டுறவனை திருப்பி தாக்கத்தானே பார்ப்போம். அதைத்தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா மதிவதனி தோழருடைய அம்மா ஃபோன் பண்ணி நீங்களும் என் பிள்ளைங்க தாம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. வயசான பெரியவர் அவர்களே, பெண்ணுரிமை என்பது படிப்பது அல்ல, படிப்பது மட்டுமே. அது என்னங்கய்யா படிக்கிறது, பெண்ணின் படிப்புன்னு பேசினாலே அது படுக்கிறதுன்னு உங்களுக்கு கேக்குதுன்னா நீங்க ஒரு மிஷின் வாங்கி வைக்கிறது கரெக்ட்னு நினைக்கிறேன். ஆய்வாளர் ஐயா, இந்த வார்த்தையை நீங்க மட்டும் சொல்லல, உங்க வயதுக்கு ஒத்த உமா மாமி அவர்களும் இதையே தான் சொல்றாங்க. பெரியாரிஸ்டுங்க பெண்ணுரிமைன்னு பேசி படுக்கத்தான் போறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க கூட வாய் தவறி எல்லாம் வரல, வஞ்சமிச்சுதான் உங்க வாயில இருந்து வந்திருக்குங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஐயா நீங்க மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டுல இருக்க எல்லா வலதுசாரிகளும் ஒன்னா சேர்ந்து எதிர்த்துட்டு இருக்கிறது 2 பேத்த மட்டும்தான். ஒருத்தர் எங்க துணை முதல்வர், இன்னொருத்தங்க எங்க அறிவு சுடர் அறிவழகி மதிவதனி தோழரை தான். சோ சாமி. அப்புறம் ஆய்வாளர் அவர்களே, நீங்க பெரிய ஆய்வாளர் அப்படின்னு உங்க பேரனுங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்க பேரன்கள் மட்டும் இல்ல, சீமானுடைய பேரன்களையும் சேர்த்து தான் சொல்றேன். அவங்க 5-6 சேனல் வச்சிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து ஆய்வாளர் அவர்கள் திராவிடத்தை கதிகலங்க வைத்து விட்டார் அப்படி தூக்கி ஒரு வீடியோவை போடுறாங்க பாருங்க. ஐயா காந்தலட்சுமி அப்படிங்கிற பேரை ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சு கல்வெட்டுல இருந்து எடுத்து சொன்னாராமா. பா, தஞ்சாவூர் கல்வெட்டுல அது எழுதி இருக்குன்னு ஐயா படிச்சுதான் நமக்கெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஆய்வாளருங்க அவரு. அடுத்தது அவரு கேட்டாரு பாருங்க ஒரு சர்டிபிகேட். காந்தலட்சுமிங்கிற பேருக்கு சர்டிபிகேட் கேட்கல, அதை அவரே கண்டுபிடிச்சு அவரே பேரை வச்சுக்கிட்டாரு. ஆனா இந்த சர்டிபிகேட் அவருக்கு வேணுமாமா, அது எசென்சியலாமா, அப்படின்னா தான் பெரியாரிஸ்ட்னு நம்புவாராமா. அப்பேற்பட்ட ஆய்வாளர் கிட்ட ரொம்ப பணிவா, வேற வழியே இல்ல, எல்லாரும் திட்டினதுனாலதான் ரொம்ப வலியுறுத்தி கேட்டுக்கிறேன், இல்லைன்னா இப்படி அங்கயா நான் பேசுவேன். வருது ஆனா வரக்கூடாது, வருது ஆனா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஆய்வாளர் ஐயா திரு சைமன், அதாவது தம்பி சீமான், அவரோட எல்லா சர்டிபிகேட்லயும் சைமன் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்கிறதா அவரே ஒத்துக்கிறாரு. அவர் ஒத்துக்கலைன்னா களஞ்சி ஒத்துக்கிட்டாரு, லெஃப்ட் ஹேண்டு. அதுவும் போக அவர் படிப்பை பத்தி பெருசா பேசுறதுல அவர் பெரியாரிஸ்ட் இல்ல, பேச மாட்டாரு. ஆனா நீங்க சொல்ற அந்த படுக்கிறத பத்தி நிறைய பேசியிருக்காரு. நான் சொல்லலைங்க, அவரே தான் சொல்றாரு. விரும்பி குச்சிக்குள்ள சோளக்காடு காலேஜ் படிக்கிற பொண்ணு, நீங்க எதையா போய் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. எல்லாம் கண்ணு முன்னாடியே ப்ரூஃபா வீடியோவா இருக்கு. இப்படி எல்லா குப்பையும் ஒரு ஆளு கையில ஏந்தி வந்து உங்களை முன்னாடி நிக்கிறாரு. பெருசே இது நார்மலான வார்த்தைங்க, இதுக்கெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. உங்களை கூட நான் சொல்லலாம், விட்டுலாம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வீடியோ போட்டாங்கல்ல இந்த சிறுசுங்க, அதாவது இந்த சில்றங்க சேஞ்ச் பாய்ஸ் அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. நானே பப்ளிசிட்டிக்காக பெருமைக்கு எருமை மேய்க்கிறதா பல வார்த்தைகளை விட்டுட்டேன். நான் இது வரைக்கும் என்னென்னமோ பேசியிருக்கேன், ஆனா ஒருத்தன் கூட என்ன திரும்பி பார்த்ததில்ல. ஏன் இந்த சீமானுக்கு கூட நான் யாருன்னு தெரியாது. இப்ப பாத்தியா இப்படி ஆபாசமா அசிங்கமா பேசுனதும் புகழின் உச்சிக்கு போயிட்டனா? இதுதான்டா நம்மளுடைய நாம் தமிழரின் பண்பாடு. என்னைக்காச்சும் சீமான் ஏதோ ஒரு பெண்ணை மரியாதையோட பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? என்ன வித்யா வீரப்பன் கட்சியில சேர்ந்ததுக்கு என்ன காரணம்? கொள்கையா, இல்ல கோட்பாடா, இல்ல சீமானோட பேச்சா? ரொமான்ஸ் அதுவும் நாம சொல்லலைங்க, அதையும் அவரே தான் சொல்லியிருக்கிறார், ப்ரூஃப் இருக்கும். ஏன்னா அந்த டயலாக் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம போய் கட்சியில சேருது. அதனால தம்பிகளா நீங்களும் என்ன மாதிரியே புகழடையணும்னா ஏற்கனவே நீங்க இதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் வேகமா பண்ணுங்க. நீங்க எவ்வளவு வேக கோவமா பண்ணாலும் இந்த புன்னகை சேனல் இனிமே நம்ம மேல திருப்பி கோவப்படாது. அது புன்னகையோட தான் நமக்கு அட்வைஸ் பண்ணும், ஏன்னா அது புன்னகை. அவர் அப்படி சொல்லி அட்வைஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேங்க. நீங்க உண்மையா புன்னகையோட
இருங்க. நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.